மத்திய அரசாங்கம் வந்து சமீபத்தில் கேரளா அப்படிங்கிற பேரை கேரளம்னு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஆனால் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் இருக்குல்ல, அந்த மாநிலத்தோட பெயர் மாற்ற மசோதா அப்படிங்கிறது இன்னும் ஒப்புதல் கொடுக்கப்படாமல் இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு பார்ப்போம். அதை தாண்டி இந்த பெயர் மாற்ற மசோதா இருக்குல்ல, இல்லை ஒரு மாநிலத்தோட பெயர் மாற்றம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். 24 பிப்ரவரி 2026 சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட யூனியன் கேபினெட் மினிஸ்ட்ரி வந்து கேரளா அப்படிங்கிற பெயரை கேரளம் அப்படின்னு மாற்றுறதுக்கு அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போது 24 ஜூன் 2024 இந்த பெயர் மாற்ற மசோதா கேரள சட்டமன்றத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்போ அந்த மசோதா தொடர்பாக பேசும்போது அந்த கேரள மாநிலத்தோட முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாங்க, மலையாளத்தில் நம்ம மாநிலத்தோட பேர் வந்து கேரளம் தான், ஆனால் ஆங்கிலத்தில் கேரளா அப்படின்னு சொல்கிறோம். இந்திய அரசியலமைப்போட முதல் அட்டவணையில் மாநிலங்களோட பெயரை குறிப்பிடும்போது நம்மளை கேரளா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆங்கில பெயரை அதோடைய சொந்த மொழியியல் வடிவத்தோடு இணைக்கிறதுக்கான ஒரு தொழில்நுட்ப திருத்தம் தான் இந்த பெயர் மாற்றம் அப்படின்னு சொன்னாங்க. தட் மீன்ஸ் ஆங்கிலத்தில் கேரளான்னு இருக்குது, மலையாளத்தில் கேரளம்னு இருக்குது. அப்போ ஆங்கிலத்திலையுமே கேரளம் அப்படின்னு முடிகிறதுக்காக ஆங்கில வடிவத்தை அதோட சொந்த மொழியியல் வடிவத்தோடு இணைக்கிறதுக்கு தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பினராயி விஜயன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பின்பற்றி சட்டமாக இயற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வச்சாங்க. மத்திய அரசு வந்து அதை நிறைவேற்றிச்சு. ஓகேங்களா? இப்போ வெஸ்ட் பெங்காலுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, 2018 வெஸ்ட் பெங்கால் வந்து அவங்க மாநிலத்தோட பேரை பங்களா அப்படின்னு மாற்றணும்னு சொல்லி ஒரு சட்டம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வச்சாங்க. இப்போ மத்திய அரசோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பங்களா அப்படிங்கிற பேர் பங்களாதேஷ் மாதிரி இருக்குது. இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிஸில், அதாவது உலகளாவிய சங்கங்கள் இருக்கும்போது இல்லை மன்றங்கள் இருக்கும்போது இந்த பங்களா அப்படிங்கிற பேரும் பங்களாதேஷ் அப்படிங்கிற பேரும் குழப்பிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பெயர் மாற்ற மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு மத்திய அரசோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பெயர் மாற்ற மசோதா அப்படிங்கிறது பகுதி 1 விதி 3 கீழே செயல்படுத்தப்படும். நன்றி.